ஜாக்டோ மதுரை மாவட்டம் சார்பில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்களுக்கு 21 மாத ஊதிய மாற்றத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். சாலை பணியாளர்களின் 41 மாத பணிநீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி அறிவிக்க வேண்டும் என்பது உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ சார்பில் தமிழகம் முழுவதும் வியாழக்கிழமை ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனடிப்படையில் மதுரை மாவட்டத்திலும் ஜாக்டோ சார்பில் வேலை நிறுத்த போராட்டமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சந்திரபோஸ், பாண்டி, நவநீதகிருஷ்ணன், பொற்செல்வன், பீட்டர் ஆரோக்கியராஜ், தமிழ் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.